We have to protect the universe. அதாவது ஒரு லட்சம் கோடி ஆண்டுகளா ஆயிரம் கோடிக்கணக்கான ஆண்டுகளா இந்த பூமி தன்னைத்தானே ஒரு நாளைக்கு ஒருக்கா சுற்றிக்கிட்டு சூரியனை 365 நாளைக்கு ஒரு முறை சுற்றி வருது. ஐயா இப்போ லட்சக்கணக்கான ஆண்டுகளை சுற்றி வந்தது இப்போ இந்த 200 ஆண்டுகளா முன்னாடி இந்த 200 ஆண்டுகளில் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளால் மிக மிக ஆபத்தான கட்டத்தில் இருக்கு. உதாரணத்துக்கு மைனிங், இல்லீகல் மைனிங், அதாவது இந்த கனிமங்கள் எடுக்க நிலக்கரி, தாது பொருட்கள், இந்த யுரேனியம் இதெல்லாம் எடுக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நோண்டிட்டு போகிறாங்க. இவ்வளவே இந்த செயின் கோபன் போகிறங்க. இங்கே நம்ம செயின் கோபன் இருக்கு பாருங்க, இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரு அரை மணி நேரம் போய் பாருங்கள். அந்த செயின் கோபன் முன்னாடி ஒரு கல், அது என்ன குவாரி, ஒரு மெட்ராஸ் கார்பரேஷனே நோண்டியிருக்காங்க. மிகப்பெரிய ஜேசிபி கீழே தீப்பெட்டி சைஸுக்கு தெரியுது, அவ்வளோ பெருசாக நோண்டிக்கிட்டே போகிறாங்க. இட் ஹேஸ் டு பி ஸ்டாப்டு. ஒரு பொறி உருண்டை மாதிரி இருக்குது இந்த பூமி. இதில் நம்ம ஒரு பம்பரத்தை சுற்றி விட்டால் சாதாரணமாக பம்பரத்தை சுற்றி விட்டால் அந்த விசை அந்த விசை ஒரு 10 செகண்ட் 15 செகண்டுக்கு தான் அது இருக்கும். ஆனால் இந்த பூமி எவ்வளோ வருஷமாக அது ஒரு ஈர்ப்பு விசையில் ஒரு இறைவனோ கடவுளோ ஏதோ ஒரு சக்தி சரியாக அதில் செட் பண்ணி இதை ஒரு நூல் பெசகாமல் சுற்ற வச்சுக்கிட்டு இருக்கு. இதில் இங்கே பாம்பு வெடிக்கிறாங்க, இங்கே பாம்பு வெடிக்கிறாங்க, இங்கே வெடிக்கிறாங்க. அதாவது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முறை அந்தந்த நாடு அணுகுண்டு வெடிக்கிறது, ஹைட்ரஜன் பாம்பு. இதெல்லாம் ஏன் வெளியில் போய் வெடிங்கிறோம். இல்லை, இந்த மலைகள், இயற்கையின் வரப்பிரசாதமான இந்த மலைகள் எல்லாம் தோன்றதை நிப்பாட்டணும். இந்த குவாரிகள் தோன்றதையும் டோட்டலாக நிப்பாட்டணும். 40 அடுக்கு மாடி இங்கே எழும்புதுன்னா அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக 2 மடங்கு பூமிக்கு கீழே அந்த கல்லை எடுக்கிறதுக்கு வெடிகுண்டுகளை வச்சு எடுக்கிறாங்க. இது எவ்வளோ நாள் இந்த பூமி தாங்க? இப்போ மே 21 உலகம் அழிய போகுதுன்னு ஒரு அமைப்பு வேறு உலகமெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அந்த ஆன்மீக இந்த விஷயத்துக்குள்ளேலாம் வரலை. அதாவது அரசியல்வாதிகள் 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துக்கிட்டே போகிறாங்க. வியாபாரங்கள் அந்த வீட்டில் இருக்குது, இண்டோ திறந்தால் ஒவ்வொரு அந்த இரும்பு வியாபாரி, ஒவ்வொரு தாது பொருள், ஒவ்வொரு வணிக சம்மந்தப்பட்டது தான். ஆனால் இது பூமியை தோன்றதை நிப்பாட்டணும். இப்போ மணல் ஆற்றுப்படுகைகளில் பார்த்தீங்கன்னா லட்சம் வருஷமாகவும் அது சரி பண்ணுறதுக்கு அது அள்ளிட்டே போகிறாங்க. இயற்கை விலங்குகள் டோட்டலாக திருடிடுறாங்க. இதை இயற்கையான முறை இந்த பூமியில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த பூமி சொந்தம். ஒன்லி நாட் ஃபார் ஒன்லி மேன்கைண்ட், ஹியூமனுக்கு மட்டும் இந்த பூமி கிடையாது. நம்ம தலைமுறையை அடுத்த தலைமுறையை வாழ்கிறதுக்கு உண்டான இது இந்த பூமி அங்கங்கே இந்த ஈயம்பித்தாள பேரிச்சம்பளத்துக்கு போகிற ஓட்டை பாத்திரம் மாதிரி ஓட்டையாக்கிட்டாங்க. இதை நிப்பாட்டாட்டி கொஞ்ச நாளில் பூமி அழிஞ்சிரும். இப்போ ஜப்பானில் வந்த பூகம்பம் இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஜப்பான் வெளிக்கிரகத்தில் இல்லையே, ஜப்பான் இங்கே தானே இருக்குது. நம்ம உடம்புல இப்போ ஒரு ஃப்ளாட்டில் இருக்காங்க, ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறவன் கீழ் ஃப்ளாட்டு எனக்கு தான் சொந்தம், நான் இடித்தா அது விழுந்துருமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இப்போ இந்த சுரங்கங்கள் தோன்றது நிப்பாட்டப்படணும். கனிமங்களுக்காகன்னு சுரங்கங்கள் தோண்டிக்கிட்டே போகிறது நிப்பாட்டப்படணும். மலைகளை தோன்றதை நிப்பாட்டப்படணும். மனுஷன் இயற்கையான முறையில் வாழ்கிறதுக்கு உண்டானதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் அமைக்கணும். அது நான் என்னோட நெட்டிலேயே நான் திறந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்கனைசேஷன் அமைக்கணும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு, எல்லாரோட ஒத்துழைப்பு வேணும். இப்போது எதனால் இவ்வளோ அதிர்வு இப்போ ஜப்பான் தாங்கிருச்சுங்கிறோம், இயற்கையின் பேரழிவுங்கிற எதனால் ஆனது? இங்கே நோண்டுறதுனால தானே. உள்ள பிளேட்டாக இருக்குது, அது அதிரி புதிரியாக தண்ணிகள் பாஞ்சு குறுக்கு நெடுக்கமாக பாஞ்சு இந்த உலகம் அந்த ஈர்ப்பு வசதியாக இழந்துருங்கிறேன். ரொம்ப குறைஞ்ச நாளில் இழந்துடும். நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா எத்தனை மலைகள் இன்றைக்கி 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலைகள் இடத்துலையே இல்லை. ஆறுகளாகவே இல்லை. இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கு உண்டான ஏதாவது மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணையணும். ஐநா சபையை விட பவர்ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு ஐநா சபைக்கே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சபையை உருவாக்கணும். நம்ம தமிழர் அவ்வளோ பேர் அழைச்சிட்டு இருந்ததே வேடிக்கை பார்த்து தான் ஐநா சபை. இன்றைக்கி வேணால் அவங்க இலங்கையை குற்றவாளி குண்டில் ஏற்றலாம்னு சொல்லப்படலாம், அது வேறு விஷயம். இது நம்ம மனித இனத்திற்கு கேள்விக்குறி. மனித இனம் நாளைய மனித இனத்துக்கு கேள்விக்குறியில் இருக்கு. அன்னைக்கு இதை பாதுகாக்க எந்த அரசியல்வாதியும் எந்த அரசியல் கட்சியும் யாரும் முன்வர்ற மாதிரி தெரியல. அவன் நாட்டை ஆளணும், இந்த பகுதி ஆளணும், அந்த பகுதி ஆளணுங்கிறது இருக்கானே தவிர அந்த பகுதி முதல்ல இருக்குமாங்கிறது இப்போ கேள்விக்குறியாக இருக்கு.
அவர் வந்து அந்த குவாரி நடத்துறது தான், அந்த பணத்தை வச்சு தான் படம் எடுக்கிறார். அதை போய் பாருங்க. அதுக்காக சொல்லலை, அவர் எனக்கு ஒரு தடவை 2 தடவை பார்த்துருக்கேன். சயன் கோபன் எதிரில் ஒரு ஃபர்லாங் நடந்து போங்க, வண்டியில் போங்க. அங்கே ஒரு மெட்ராஸே இப்போ நோண்டப்பட்டிருக்கு, முழு மெட்ராஸ். பார்த்தீங்கன்னா அப்படியே இதே அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும் உங்களுக்கு. உண்மையான நீங்கள் மனித இனத்தின் விரும்பினா ஒரு ஹியூமன் பீயிங் மேலே டெண்டன்சி இருக்குது உங்களுக்குன்னா, என்னடா பாவிகளா இவ்வளோ நோண்டி என்னடா பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் நிப்பாட்டப்படணுங்கிறேன். அவ்வளோ கிலோமீட்டர் கணக்கா அது அந்த மாதிரி 1000 குவாரி இருக்குது ஒரு ஆளுக்கு, தனி நபருக்கு. இது பூமியை ஏன் நோண்டுறேங்கிறேன். நீ வெளிக்கிரகத்தில் போய் எதை வேணாலும் நோண்டுங்க. அணுகுண்டு வெடிக்கணுமா, வெளிக்கிரகத்தில் நோண்டுங்க. இது யார் பவர்ஃபுல்லான குரல் கொடுக்கறது? ரஜினி சார் குரல் கொடுக்கலாம். குரல் கொடுக்கறதுனால இது ஆக போகிறதில்ல. ஆனால் காந்திய வழியில், அன்பான வழியில் நிச்சயமாக எல்லாரும் கைகோர்த்தா இதை பாதுகாக்கலாம். இயற்கையான முறையில் வாழுங்கிறேன். வீடு கட்டணுமா, லிமிட்டாக கட்டாத. இப்போ ஃப்ரெஷ் அப்படின்னு ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷுன்னு போட்டு காய்கறி விற்கிறீங்க. எங்கேருந்து வாங்கி தானே கொண்டாந்து விற்கிறீங்க. நீயே உற்பத்தி பண்ணு. 100 ஏக்கர் வச்சுருக்கீங்க, 50 ஏக்கரில் உற்பத்தி பண்ணு. ரியல் எஸ்டேட்டுன்னு இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுது. விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அடுத்த வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம்லாம் ஏர் பிடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. இப்போவே விவசாயிகள் எங்கேயுமே இல்லை, சிப்ஸு தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். பூமி பந்தத்தை இந்த அணுகுண்டு வெடிப்பது, ஹைட்ரஜன் நைட்ரஜன் போடுறது, வேறு நாடுகள் படையெடுக்கிறதுனால தோன்றது, கனிமங்கள் எடுக்க தோன்றது, இது முழுமையாக அதை நிப்பாட்டப்படணும். அதாவதுங்க இது 73 விழுக்காடு தண்ணி இருக்குது. மற்ற எல்லாம் முழுக்க நிலப்பரப்பு கொஞ்சம் தான் இருக்குது. 28 27 ஐயா. அந்த நிலப்பரப்புலையும் ஓட்டையை போட்டு சல்லடைக்கிட்டாங்க. இந்த ஒரு பொறி உருண்டை இருக்குங்க, உங்களுக்கு சொல்கிறேன். அப்பா பொறி உருண்டை ஒன்று எடுத்துகிட்டு வாப்பா, இருக்கான் வீட்டில் குழந்தைய சாப்பிடணும். அதை 4 பக்கம் ஒரு ஆணியில் குத்துங்க, அது என்ன ஆகும்? we have to protect our universe. இதை பேர் வைக்கிறதா? நீங்கள் என்ன கடலில் குதிக்க சொன்னாலும் நான் குதிக்க ரெடியாக இருக்கேன். ஆனால் அதுக்காக இதை எல்லாமே உணரணும். இந்த ஆபத்தை உணரணும், மிகப்பெரிய பேராபத்தை உணரணும். இந்த கனிமங்களுக்காக பூமி நோண்டப்படக்கூடாது. அதனால தான் இந்த பூகம்பங்கள் விளையுது. இனி அடுத்து பூகம்பம் ஒரு நாட்டில் வராது, புலன்னு உலகம் அழியறது தான், வேறு வழியே இல்லை. நீங்கள் தெரிஞ்ச தகவல் இல்லை, அதுக்காக ஒருங்கிணைக்கிறேங்கிறேன், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறேன். இதுக்கு ஒரு அசோசியேஷன், ஆர்கனைசேஷன் உருவாக்கணும். we have to protect our யூனிவர்ஸுங்க. அசோசியேஷன் பேரெல்லாம் என்ன வைக்கல, அது நான் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. இதில் யாரையும் முன்னேறி ஆர்வமான எல்லாத்தையும் இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் போய் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் அதை ஒருங்கிணைக்கணுங்கிறேன். நான் அதில் முன்னாடி நிற்கிறேன், பின்னாடி நிற்கிறேன் இல்லை. நாளைக்கு ஒரு ப்ரொடியூசர் நடிக்க கூப்பிட்டா நான் நடிக்கிறது தொழில் போய் ஆகணும். இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு வியாபாரம் இருக்கலாம், ஒவ்வொருத்தங்களும் அரசியல்வாதி சம்பாதிக்கிறான், அலையிறாங்க, அது வேற. இது ரொம்ப பேராபத்தில் இருக்கும். அதை நான் எடுத்து சொல்லி இந்த ஆபத்து தொடராமல் உடனடியாக தடுத்து நிறுத்தணுன்னா அரசாங்கங்கள் அமைய இருக்கிற அரசாங்கமும் முன் வரலாம். உங்கள் பத்திரிகையாளர் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் மசோதா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதில் இந்த லோக்பால் பாஸ் ஆக இருக்கு இல்லையா. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இது சட்டசபை 234ன்னா அதில் 235ஆவதாக ஒரு 10 பத்திரிகையாளர்கள் இடம்பெறணும். இனானிமஸ்லேயே அவங்க அதாவது இந்த வெளிப்படையாக இந்த டெண்டர்லாம் சீக்ரெட்டாக கொடுக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி எது ஒன்று வெளிப்படையாக பண்ணணும், இதை கண்காணிக்க குழு வரணும். இதில் அப்பயே போட்டிருக்கேன். நடைமுறைக்கு வரல, நான் செய்ய முடியல நடிகனாக இருந்தனால. சரி, இட்ஸ் நாட் டூ லேட். லேட்டாக அதுக்கு முன்னாடி காக்கிறதுக்காக நான் அறிக்கோவில் விடுறேன். தாராளமாக கட்ட தயாராக இருக்கேன். இதுக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் தெரியல. நான் ஆபத்தை உணர்றேன். அது எல்லா மக்கள் சப்போர்ட்டில் தான் பண்ண முடியும். இப்போ இது எல்லாருக்கும் உணர்ந்தாங்கன்னா 1,00,000 பேர் கூடனா நாளைக்கு 1,00,000 பேர் நிப்பாட்டி இந்த மாதிரி மைனிங் முதல்ல இந்த சுரங்கங்கள் தோன்றது நிப்பாட்டப்படணும். இப்போ கர்நாடகாவிலே எங்கெங்கேயோ சில மந்திரிகள் லட்சக்கணக்கான பெரிய பெரிய சுரங்கங்கள் வச்சுருக்கிறதா பத்திரிகைகளை படிக்கிறோம். அது சட்ட ரீதியாக நான் பண்ணுறேங்கிறாங்க. அதுவே எவ்வளோ பெரிய ஆபத்து, எவ்வளோ பெரிய தவறு பாருங்களேன். சுரங்கங்களே தோண்டப்படக்கூடாது. அப்படி எத்தனை நீங்கள் போய் ஒரு சுரங்கங்களுக்கு விசிட் பண்ணியிருக்க, பேர் என்ன மறந்துட்டு, ராமச்சந்திரனா நண்பா, அண்ணாதுரை, ஏதாவது ஒரு சுரங்கங்களுக்கு போயிருக்கீங்களா நீங்கள்? மனிதனால் தோண்டப்பட்ட சுரங்கம்
அணு உலையும் கூடாது. புரியல புரியல. ஆமா, ஏன் அணு உலையை அமைக்கிறீங்கிறேன். இங்கேயும் கல்பாக்கத்துலயும் அணு உலை வேணாம். நாளைக்கு ஸ்ரீலங்கா பாகிஸ்தான்காரங்க கூட சேர்ந்து குண்டு போட்டா அழிய போறது நீ நானும் தான். எதுங்க மின்சாரம் இயற்கையான முறையில் வேற கொண்டு வாங்க. ஏன் அப்படி? நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிருக்குங்க. நீங்க சொல்றது புரிஞ்சிருக்கு. இப்ப சூரிய ஒளியில கண்டுபிடிக்கிறாங்களே அந்த மின்சாரத்துக்கு வாங்க. இப்ப ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணுதான். நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, டாஸ்மாக் கடையில் அழிக்கணும்னா அதுல நாங்க 1,00,000 பேர் இருக்கோம், நாங்க பொழப்புக்கு என்ன பண்றதுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. அது இப்போ ஏதாவது வழிவகைகள் கண்டுபிடிக்கப்படணும். அதனால நம்ம இதை சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? பிரச்சார பயணம் இல்லை. நான் உயிரை விடவும் தயாரா இருக்கேன். இது நம்ம உயிர் வாழவே முடியாத அளவுக்கு போதில்லை. முதல்ல இதை நெட்டில் நான் வந்து இந்த இதில் போட்டிருக்கேன் பாருங்க. மன்சூர் அலிகான் maxal@gmail.com என்னோட வெப்சைட் மன்சூர் அலிகான் இருக்குது. உங்கள் மன்சூர் .webன்னு இருக்குது. 2-3 முகவரிகள் இருக்குது. அதில் இப்போ நான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். தேர்தலில் இருந்தனால டீப்பாக இறங்க முடியல. இதை இன்னும் மக்களை போய் சேரணும். இதை பாதுகாக்க ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் அமைக்கணும். அதுக்கு நான் தகுதி உடையவனாங்கிறதுல எனக்கு அவ்வளோ இன்னும் முடிவு எடுக்கலை. அவங்க ஏன் இதில் ஒரு ஆள் இல்லை. இது இந்த பூமியில் வாழ்கிற எல்லாத்துக்கும் இந்த பூமி சொந்தம். நான் பட்டா கொடுத்து வாங்கிட்டனால இடம் சொந்தங்கிறோம். அந்த ரீதியாக பார்க்க முடியாது. இந்த பூமி எல்லாருக்கும் சொந்தம். இந்த பூமியில் வாழ்கிற கடலில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தம். அதை அப்படியே விட்டு செல்லணும்னா அனைத்து மனிதர்களும் முதல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய ஒரு அசோசியேஷன், ஒரு ஆர்கனைசேஷன் அமைக்கணும். அதுக்காக நான் வேண்டுதல் விடுறேன். இந்த ஓப்பன் வேண்டுதலாக அதை விடுவேன். ஆரம்பிக்கிறேன். நான் ஆயத்தமாக இருக்கேன். பணமாக நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் முதலீடு செய்ய காத்திருக்கேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை. முதல்ல இந்த பூமியை காக்கணும்னா உண்மையிலேயே பேரழிவுகள். ஒரு ஆற்றுல ஒரு மணல் இல்லை. எல்லாத்தையும் அரசியல்வாதி நோண்டி நோண்டி காலி பண்ணிட்டாங்க. கட்டாதீங்க. அங்கங்கே அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க மணல் எடுத்து கட்டுங்க. இப்போ ஹைதராபாத்தில் மலை பிரதேசம் இருக்குது. அங்கேயே கல், அந்த கல்லை என்ன பண்ணுறாங்க, அங்கேயே உளி வச்சு நோண்டி அந்த கல்லை வச்சு கல் கட்டி போயிடுறாங்க. ஆனாலும் இந்த இதுக்காக வெளியிலேருந்து வரவழைக்கிறாங்க. 1 லோடு 2 லோடு எல்லாத்தையும் அரைக்கோவில் விடுறேன். எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக நான் வேண்டுதல் விடுறேன் இந்த கூட்டத்தின் மூலம். இன்னும் யாரையும் சந்திக்க, ஒபாமாவை சந்திக்கணும்னாலும் சந்திக்கலாம். ஆனால் அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்லை. முதல்ல இல்லைங்க, இப்போ இது அத்தியாவசியமான ஒன்று, ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. நம்ம சொத்தை விட்டுட்டு போகிறோம், நன்னடத்தையை நம்ம வாரிசுகளுக்கு விட்டுட்டு போகிறோங்கிறத விட இந்த பூமியை பத்திரமா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு விட்டுட்டு போகிற கடமை நமக்கு இருக்குது. அதை ஒரு நடிகனா இங்கே சொல்லலை, ஒரு சாதாரண ஒரு குடிமகனா, ஒரு உலகவாசியா, இந்தியனா, தமிழனா அதை சொல்கிறேன். இப்போ முதல் ஆர்கனைசேஷன் மாதிரி இது எல்லாம் சேர்ந்து அமைக்கும் பட்சத்தில் இந்த இதன் மூலம் இணைவாங்க. நான் ஒரு ஆர்கனைசேஷன் அமைக்கணும். அதுக்கு நான் தலைவன்கிறது, தொண்டன் தலைவன்கிற இதெல்லாம் இதில் கிடையாது. இது நம்ம இட்ஸ் எ நெசசிட்டி டு பார்ட்டிசிபேட். எவ்ரிபடி ஹேவ் டு பார்ட்டிசிபேட். அப்படி பண்ண பிறகு இதில் எவ்வளவு ஆழங்கள் உண்மை இருக்குங்கிறத எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு என்ன பண்ணலாம், என்னென்ன ஸ்டெப் எடுக்கலாம். பூமியை காப்பாற்ற பூதான இயக்கம் வினோபாபாவை நடத்தினாங்க. இப்போ அண்ணா ஹசாரே வந்து ஒரு கிராமத்தில் நீ ஒரு கேட்ட மாதிரி நிலக்கரி எடுத்தால் தானே இந்த மின்சாரம் இல்லாமல் சூரிய ஒளியிலேயே மின்சாரம் தயாரிக்கிறாங்களாம், குப்பையில் தயாரிக்கிறாங்களாம். அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு போக வேண்டியதானே. அதுக்காக ஒரு அணு கூடங்கள் அமைச்சு அதுக்காக இந்த உலகத்தை அழிக்கணுமா? நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கலை. இது அத்தியாவசியம். இதை பற்றிய பேராபத்தை பற்றி எடுத்து சொல்லி இது யூனிவர்சல், நாட் ஒன்லி தமிழ்நாடு, யூனிவர்சல். அதனால நான் பேர் வைக்கல அப்படிங்கிற பெரிய குற்றமாக நீங்கள் சொல்லக்கூடாது. குளோபல் வார்மிங், சூடாகுது அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சாதாரண சின்ன சின்ன ஜுஜிபி விஷயங்கள். இது ரொம்ப ரொம்ப டீப்பான விஷயம். இந்த பாம் வெடிக்கப்படக்கூடாது. அதை யார் நிப்பாட்ட முடியும்? மன்சூர் அலிகானால முடியுமா? தமிழ்நாட்டில் நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தேர்தலில் நிற்கிறேன். இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதல் ஆளாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படலை, படம் அது வேறு விஷயம். 13 நான் முதல் ஆளாக நான் முதல்ல இங்கே தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த குவாரிகள் தோண்டப்படக்கூடாதுன்னு நான் நிப்பாட்டுவேன், போராடுவேன். மலைகளை குடையக்கூடாதுன்னு போராடுவேன். தனி மனிதன் எவ்வளோ தூரம் போராட முடியும்? எல்லாத்தையும்